சவுண்ட் சரோஜா டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டு போன கையோட ஒரே நாள்ல திரும்ப வந்துட்ட. இப்ப என்ன சொல்ற, விஜய் அவர்கள் சிஎம்மா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுறாங்கிற. நம்ம சவுண்ட் சரோஜா என்னெல்லாம் சொல்லுது நீங்களே கேளுங்க. டீஆக்டிவேட் பண்ணிட்டு ரொம்ப நிம்மதியா சோஷியல் மீடியால இருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படின்னு இருக்க விட மாட்டானுங்க போல. வா சண்டிக்கு வா அப்படின்ற இனிமேல் தமிழ்நாட்டுல எந்த ஒரு மூலையிலுமே பெண்கள் எந்த ஒரு துன்புறுத்தலுக்கும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகவே கூடாது. எங்கேயுமே கொலை நடக்கக்கூடாது, எங்கேயுமே ஆணவ கொலை நடக்கக்கூடாது, எங்கேயுமே கொலை நடக்கக்கூடாது. நடந்துச்சுன்னா கொடைன்னு கொடையும். அங்க பிரச்சனை நடந்தா விட மாட்டேன், அங்க அது நடந்தா விட மாட்டேன். இதெல்லாம் அந்த ஆட்சியில இருந்தப்ப ஏன் நீ கேட்கல? எவ்வளவோ பாலியல் வன்கொடுமை நடந்தது, எவ்வளவோ பிரச்சனை நடந்தது. அப்பெல்லாம் வாயை திறக்கல. அப்ப அங்க உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருந்த, சிங்சாங் அடிச்சிட்டு இருந்த. இப்ப வெக்கமே இல்லாம இவ்வளவு தூரத்துக்கு வாய் பேசிட்டு இருக்க. உன்னை எல்லாம் என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுனே தெரியல. இல்ல படத்துல நம்ம என்ன சொல்லுவார்ல, தப்பு பண்ணணும் ஆனா அது நாங்க மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டு கொடுக்கணும், அது சவுண்ட் சரோஜா மட்டும் தான் கொடுக்கணும். ஏன்னா யாருமே சவுண்ட் சரோஜா அளவுக்கு முட்டு கொடுக்க முடியாது. நம்ம சவுண்ட் சரோஜாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி சோஷியல் அவேர்னஸ் அண்ட் பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ்க்கு உங்களுக்காக பேசுற உங்கள ஒருத்தனை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.